அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஐஜே அகாடமி. எனது பெயர் ஏ செல்வகுமார். நான் கடந்த 34 ஆண்டுகளாக முதுகலை விலங்கியல் ஆசிரியராக பணியாற்றி தற்பொழுது ஓய்வு பெற்றுள்ளேன். இந்த ஐஜே அகாடமி யூடியூப் சேனலில் 11வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் மற்றும் விலங்கியல் படிக்கின்ற மாணவர்களுக்காக ஒவ்வொரு பாடம் வாரியாக பல வீடியோக்கள் தயார் செய்து அப்லோடு செய்துள்ளேன். அவைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த 11வது வகுப்பை பொறுத்தளவில் உயிரி விலங்கியல் மற்றும் விலங்கியல் புத்தகங்களில் 5 அலகுகளாக பிரித்திருப்பாங்க. இந்த 5 அலகுகளில் அலகு 1ல் 2 பாடங்களும் உயிருலகம் மற்றும் விலங்குலகம், அதே போல அலகு 2ல் 2 பாடங்களும் திசு அளவிலான கட்டமைப்பு, விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள், அதே போல அலகு 3ல் 4 பாடங்கள் செரித்தல் மற்றும் உட்கரைத்தல், சுவாசித்தல், உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம், கழிவு நீக்கம். அலகு 4ல் 4 பாடங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம், நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு, வேதியிய ஒருங்கிணைப்பு, அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் நுட்பங்கள். அலகு 5ல் ஒரே ஒரு பாடம் வணிக விலங்குகளின் போக்குகள். இதில் இந்த ரெட் கலரில் கொடுக்கப்பட்ட பாடம் 12 அடிப்படை மருத்துவ கருவிகள் மற்றும் நுட்பங்கள் மட்டும்தான் இந்த விலங்கியல் பாட புத்தகத்தில் உயிரி விலங்கியலை காட்டிலும் அதிகமாக உள்ளது. 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் மற்றும் விலங்கியல் பாட புத்தகங்களை பொறுத்தளவில் இதே 11ல் உள்ளது போலவே இங்கும் 5 அலகுகள் காணப்படுது. அலகு 1 3 பாடங்களை உள்ளடக்கியது. இது இனப்பெருக்கம் சம்பந்தமானது. உயிரிகளின் இனப்பெருக்கம், மனித இனப்பெருக்கம், இனப்பெருக்க நலன்கள். 2வது அலகு மரபியலும் மற்றும் பரிணாமத்தை கொண்டது. அதாவது பாடம் 4 மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள், பாடம் 5 மூலக்கூறு மரபியல், பாடம் 6 பரிணாமம். அலகு 3ல் 3 பாடங்கள் உள்ளது. மனித நலன் மற்றும் நோய்கள், நோய் தடைக்காப்பியல், மனித நலனில் நுண்ணுயிரிகள். அதே போல அலகு 4ல் ஒரே ஒரு பாடம் உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். அலகு 5ல் 3 பாடங்கள் உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம், உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் இடர்பாடுகள். இந்த 12வது வகுப்புல விலங்கியல் பாடப்பிரிவில் நோய் தடைக்காப்பியல் மற்றும் அதிகமாக அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. உயிரி விலங்கியல் புத்தகத்தை காட்டிலும் நோய் தடைக்காப்பியல் என்ற பகுதியானது அதிகமாக விலங்கியல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று பிற காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது டிஎன்பிசி குரூப் எக்ஸாமினேஷன், டிஆர்பி எக்ஸாம், நீட் எக்ஸாம் மற்றும் பிற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு பல வினாக்கள் இந்த விலங்கியலிருந்து கேட்கப்படுகிறது. அதற்காகவும் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்தளவில் இந்த 9 பாடங்களாக அங்கே வைத்திருக்காங்க. ஜெனரல் சயின்ஸ் என்ற பிரிவில் 9 பாடங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதில் முதல் பாடமாக மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லிவிங் சயின்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், எவல்யூஷன், ஜெனட்டிக்ஸ், ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ். இந்த 9 பாடங்களும் 6வது அறிவியல் புத்தகத்திலிருந்து 12வது விலங்கியல் புத்தகம் வரை உள்ள பகுதியிலிருந்து தான்
இந்த விலங்கியல் சம்பந்தமான வினாக்கள் கேட்கப்படும். 5 to 8 வினாக்கள் வரை விலங்கியல் பகுதியிலிருந்து கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க டிஆர்பி எக்ஸாம், அதாவது பிஜி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்ந்தெடுக்கின்ற அந்த தேர்வில் கூட இந்த விலங்கியல் பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்கப்படுகிறது. அதற்கான பாடப்பகுதிகளை 2021 கொடுத்துருக்குறாங்க. கிளாசிஃபிகேஷன், பைனாமியல் நாமென்கில்ச்சர், பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி, ரோல் ஆஃப் மைனர் அண்ட் மேஜர் எலமெண்ட்ஸ் இன் மெட்டபாலிசம், என்சைம்ஸ், செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், ஜீன் இன்டராக்ஷன், physiology, nutrition, antigen and antibodies, evolution, man and biosphere. அப்போ இந்த பாடப்பகுதிகள் 11 பாடப்பகுதிகளும் நமது தமிழ்நாடு சிலபஸில் உயிரி விலங்கியலிருந்து 11ஆவது வகுப்பு மற்றும் 12ஆவது வகுப்பு படிக்கும் பொழுது இதற்கான கேள்விகள் இங்கிருந்து தான் அதிகமாக கேட்கப்படுகிறது. அதனால் நான் தயார் செய்கின்ற இந்த வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதன் மூலம் டிஆர்பி எக்ஸாமுக்கும் நீங்கள் தயார் செய்தது போன்ற ஒரு நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய 12ஆவது வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு 11ஆவது வகுப்பு மற்றும் 12ஆவது வகுப்பில் இருந்து போடப்பட்டுள்ள இந்த வீடியோக்களை பார்ப்பதன் மூலம் அதில் இருந்த விடைகளை தயார் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோக்களை கேட்பதன் மூலமாக எந்த வினாவை கேட்டாலும் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த நீட் எக்ஸாம் பொறுத்தளவில் என்சிஆர்டி மற்றும் எஸ்சிஆர்டி புத்தகங்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். நமது தமிழ்நாடு சிலபஸ் என்சிஆர்டி புத்தகத்தை காட்டிலும் சற்று அதிகமாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் முழுக்க நமது 11ஆவது வகுப்பு மற்றும் 12ஆவது வகுப்பு உயிரி விலங்கியல் மற்றும் விலங்கியல் புத்தகத்தை படிப்பதன் மூலமாக நீட் எக்ஸாமில் கேட்கின்ற விலங்கியல் பகுதியிலிருந்து கேட்கப்படுகின்ற 45 வினாக்களில் குறைந்தது ஒரு 35 வினாக்களாவது உங்களுக்கு தெரிந்த வினாக்களாகவே இருக்கும். அதனால் இந்த வீடியோக்களை நன்றாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நான் எடுக்கின்ற வகுப்புகளுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன். அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடித்த உடனே ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். ப்ரெசன்டேஷன் பண்ணி முடித்த உடனே அந்த பகுதிகளை நன்றாக விளக்கம் கொடுக்கப்படும். விளக்கம் கொடுத்து மறுபடியும் ஒரு ரிவ்யூ தருவேன். அந்த ரிவ்யூ முடித்த உடனே பல அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அவைகளை நீங்கள் தரவு செய்தோம்னா 1 மார்க்குக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அது போக இந்த அன்சால்வ்டு கொஸ்டின்ஸ் சில கொஸ்டினும் கேட்கப்பட்டிருக்கும். அதற்கு வினாக்களை தயார் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு தெரிந்த உங்களது நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.